நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, யோசுவா ஒரு மிகவும் பயந்த சூழ்நிலைமையில அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசே எவ்வளவு பெரிய தலைவர். மோசைக்கு பின்பதாக இந்த ஜனங்கள் அவர்கள் நடந்து கொண்டு வருகிற போது எல்லாவற்றையும் அவர் சந்தித்த எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களையும் யோசுவா உடனிருந்து பார்த்திருக்கிறார். ஆகவே யோசுவாவுடைய இருதயத்திலே நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவர் நினைத்த போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே, நீ பயப்படாதே. ஒவ்வொரு அதிகாரங்களிலும், நம்ம இதுக்கு முந்தைய அதிகாரங்களில் நம்ம பார்த்தோம். கலங்காதே, திகியாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அநேக வார்த்தைகளை யோசுவாவுக்கு கொடுத்தார். மறுபடியுமாய் ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிறதற்கு முன்பதாக யோர்தான் என்கிற ஒரு தடை அவர்களுக்கு முன்பதாக காணப்பட்டது. அந்த யோர்தானை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். இந்த யோர்தானை கடந்து செல்ல வேண்டுமானால் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அந்த அற்புதத்தின் மூலமாய் நான் உன்னோடு இருந்து அந்த ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். யோர்தானிலே நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். அதன் மூலமா யோர்தான்ல தண்ணீர் வெட்டாந்தரையாய் மாறும். அதற்குள்ளாய் ஜனங்கள் கடந்து செல்வார்கள். அதன் மூலமாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படியா நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்த அன்பான தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்வில கூட நமக்கு முன்பதாக பெரிய தடை, இதை எப்படி தாண்ட போகிறேன், நான் ஒருவராய் எப்படி இதை தாண்டி ஜெயம் எடுக்க போகிறேன் என்று பல கேள்விக்குறிகளோடு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், நீ பயப்பட தேவையே இல்லை. யார் உன்னை பார்த்து இவர்கள் எப்படி இதை செய்வார்கள் என்று நினைத்திருக்கலாம். அவர்கள் எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படியா நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அந்த வார்த்தை இந்த நாளில் அறிக்கை செய்வோம். அவர் நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்தி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, யோசுவாவை பார்க்கும்போது யோசுவா 3வது அதிகாரத்திலே அவர் மிகவும் பயந்து போயிருக்கிறதான வேளையில அங்கே யோர்தான் அவர்களுக்கு பெரிய தடையாக நின்றது. கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 5வது வசனத்துல உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை அவர் மேன்மைப்படுத்த வேண்டுமே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற புறஜாதியாருடைய எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டுமே. ஆனால் அவர்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னவென்றால் அவர்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அவர்களை பரிசுத்தம் பண்ணினால் மாத்திரமே கர்த்தர் அவர்கள் நடுவிலே போய் அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, யோசுவா ஜனங்களுக்கு கற்பித்தார், இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற மகத்தான ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று அங்கே அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சொல்லிவிட்டு ஆசாரியர்களை நோக்கி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு நீங்கள் புறப்பட்டு முன்னே நடந்து போங்கள் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் தன்னோடு இருக்கிற ஆண்டவர் இன்று எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், அப்பதான் அந்த ஜனங்கள் என்னை நம்புவார்கள். பாருங்க, முதலாவது ஆண்டவர் ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை செய்யணும். அப்பதான், ஏன்னா மோசையின் மூலமாய் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தா. ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இப்பொழுது கர்த்தர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை மேன்மைப்படுத்த வேண்டுமே. ஆனா ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்யணும்.
யோசுவா அதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அந்த நேரத்துலதான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே பயப்படாத, மோசையோடு நான் எப்படி இருந்தனோ அதே போல நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் அல்லவா? அவர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவர் அல்லவா? அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வமும் அல்ல. அவர் பாருங்க, வாக்கு கொடுத்து விட்டார். இப்பொழுது ஆசாரியர்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்திலே சேரும் போது யோர்தானிலே நில்லுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுவாயாக என்று யோசுவா மூலமாய் சொல்லுகிறார். அவர்கள் யோர்தானின் ஓரத்திலே கடந்து சென்ற போது கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை என்றால், எத்தனை அற்புதங்களை கர்த்தர் இதுவரைக்கும் அவர்கள் மத்தியிலே இருந்து செய்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே அல்லவா? கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் துரத்தி விடுவா. கர்த்தர் உங்கள் நடுவே இருக்கிறார். இதற்கு அடையாளமாக நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறது. உங்க கோத்திரங்களில் ஒவ்வொருவராய் தெரிந்து கொள்ளுங்க, பிரித்தெடுங்கள். என்ன சம்பவிக்க போகிறது என்றால், ஆசாரியர்களுடைய கால்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே யோர்தானிலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் குவியலாக நிற்கும் என்று சொல்லி யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை அங்கே சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு, உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய பிரசனத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசனம் அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அவர்களுக்கு பின்பதாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியர்கள் யோர்தான் மட்டும் வந்தார்கள். அவர்களுடைய கால்கள் தண்ணீர் ஓரத்திலே பட்ட மாத்திரத்திலே அங்கே நடந்தது என்னவென்றால், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்ததா. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அந்த நேரம் யோர்தான்ல கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்ததா. பாருங்க, இதுல பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கும், உப்பு கடல் சமான கடலுக்கு தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு என்று. இதற்கு முன்பதாக நம்ம ஒரு இடத்துல வாசிக்கும் போது யோர்தான் அந்த நேரத்துல அது ஒரு பெரிய சீசன். அங்க யோர்தான்ல தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறதா இருந்தது. ஆனால் நடந்த அற்புதம் என்னவென்றால், ஆசாருடைய கால்கள் யோசுவா சொன்னபடியே ஆசாருடைய கால்கள் யோர்தானுடைய தண்ணீர்ல ஓரத்துல பட்ட மாத்திரத்திலே அது குவியலாக நின்றது. அன்பான தேவ பிள்ளைகளை ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான தெய்வ பிள்ளைகளை, மோசையோடு கர்த்தர் இருந்தது எப்படி நிரூபித்தாரோ அதே போல கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் எல்லாரும் காணும்படியா அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார், அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு முன்பதாக பெரிய தடைகள் இருக்கிறதே, நான் எப்படி கடக்க போகிறேன், இதை நான் எதிர்த்து ஜெயம் எடுக்க போகிறேன் என்று பல கேள்விக்குறியான அனுபவங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறா, இன்றைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணணும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை ஒப்படைக்கும் போது ஆண்டவர் மகத்தான ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை நம்முடைய மத்தியிலே செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். முதலாவதாக அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன, இந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னா, அந்த மேன்மைப்படுத்துதல் யோசுவாவுடைய வாழ்விலே அவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் அங்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது, பரிசுத்தம் பண்ண வேண்டிய காரியம் இருந்தது. அவர்கள் பரிசுத்தம் பண்ணப்பட்ட போது, அவர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்ட போது அவர்கள் மத்தியிலே ஒரு அற்புதம் நடந்தது. யோர்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய தண்ணீர் புரண்டு ஓடுகிற பெருவெள்ளமாய் இருந்தார், கர்த்தருடைய பிரசனத்தை சுமந்து செல்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே யோர்தான் குவியலாக நிற்கும்படியாய் செய்யக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு.
எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தால் கர்த்தருடைய பிரசன்னத்தை மாத்திரம் நம்ம சுமந்து செல்வோமே ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கையோடு கூட அவருடைய பிரசன்னத்தை நம்மோடு சுமந்து கொண்டு செல்வோமே ஆனால் நமக்கு முன்பதாக எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளை கடக்கும்படி செய்து நம்ம எல்லாரையும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படியா நம்மை அவர்கள் நடுவிலே நம்மை அவர் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். காலை வேளையில் இந்த வார்த்தையை விசுவாசிப்போம் பிரியமான. யோசுவாவை மேன்மைப்படுத்தியவர் இன்று நம்ம எல்லாரையும் மேன்மைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை இந்த நாளிலே அறிக்கை செய்வோம். வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.